ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அரை கப் வேர்க்கடலையுடன் ஒரு கப் அரிசி சேர்த்து ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதோட தேவையான அளவு தண்ணீர் விட்டு இதை அப்படியே ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. வேர்க்கடலையும் அரிசியும் நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க. வேர்க்கடலையும் நல்லா ஊறி இருக்குது, அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியும் வேர்க்கடலையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதில் நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதே கொஞ்சமாக விட்டு நல்லா கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம ஊற வச்ச வேர்க்கடலை அரிசி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக மைய அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். மிக்சர் ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். மாவு இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இதில் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்க்கணும். வெங்காயம், கேரட்லாம் சேர்த்தோன்னா கொஞ்சம் நீத்த மாதிரி ஆகும். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு 3 மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு, சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு பேபிகார்ன் சேர்த்துக்கலாம். இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி பரவாயில்ல. கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் துருவி சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லி இலைகள் சேர்த்து நல்ல மாவோடு கலந்துக்கலாம். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்